குழந்தையாக இருந்தபோது இவரல்லோ பேராசிரியர், இவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஓடித் திரிந்த காலத்திலே உள்ளம் நெகிழும்படி உரையாற்றி தன்னுடைய ஒற்றை இதழ் தாமரையால் உதயசூரியனை மலர வைக்க பாடுபட்டவர் இன்றைக்கு இந்த நூலை தலைமையேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வினுடைய கதாநாயகன் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள். அவருக்கு இன்றைக்கு 60 முடிந்து 61 துவக்கம். அது மட்டுமல்ல, இந்த மணி விழாவிலே அவருடைய புத்தகம் வெளிவருகிறது. இந்த புத்தகத்தை படித்து பேசுவதுதான் என்னுடைய நோக்கம். இந்த புத்தகத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிற நேரத்தில் இந்த புத்தகத்திற்கு அவர் நகைச்சுவை குதிரையில் என் சிந்தனை பயணம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடியது காப்பர் என்கிற தாமிரம். இயல்பாக கடத்தும். கண்ணாடியில், ரப்பரில் மின்சாரத்தை கடத்த முடியாது. திண்டுக்கல் லியோனி அவர்கள் தன்னுடைய சிந்தனையை கடத்துவதற்கு ஒரு ஊடகத்தை கையில் எடுக்கிறார். அது என்ன ஊடகம்? காப்பரை போல், தாமிரத்தை போல் இதுவும் ஒரு ஊடகம். அதுதான் நகைச்சுவை என்கிற ஊடகம். நாம் பேச வேண்டியதை பேச வேண்டிய இடத்தில் எப்படி பேசுவது? ஒரு வாத்தியாரு, அண்ணன் சொல்றாரு, நான் சொல்லல, அண்ணன் சொல்றாரு, ஒரு வாத்தியாரு பையனை பார்த்து சொல்றாரு, ரே உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? எங்க அப்பா கசாப்பு கடை வச்சிருக்காரு சார். அப்படியா? என்ன கசாப்பு? ஆடு வெட்டுவாரு. ஆடு வெட்டுவாரா? சரி வெட்டட்டும். உங்க அப்பாட்ட சொல்லி ஆட்டிலேயே நல்ல பாகம் ஏதோ அதை எடுத்துட்டு வந்துடுறனாலன்ட்டார். பையன் ஒரு சின்ன பாலித்தீன் பையில எதையோ போட்டு கொண்டு வந்தான். கணக்கு வாத்தியார் வந்தோடனே கணக்காக கொண்டு கொடுத்தான். அவர் பார்த்தாரு, கணக்கு வாத்தியார் என்னடா கணக்காக கொண்டு வந்தான்னார். இல்லை சார், எங்கள் அப்பா தந்து விட்டதை கொண்டு வந்தேன்னார். பாலித்தீன் பையன் மெதுவாக திறந்து பார்த்தாரு. உள்ளே பார்த்தா ஆட்டுக்கு நாக்கு கிடந்துச்சு. அவருக்கு கோபம். நான் ஃபார்முலா கேட்டு அடித்தேன்னு தானே இப்படி கொண்டு வந்தா? உங்கள் அப்பாவும் நீயும் சேர்ந்தே நாடகம் ஆடுறீங்களா? நல்ல உறுப்பு எதுன்னு கேட்டேன், நீ நாக்கை கொண்டு வந்திருக்கா. சரி பார்த்துருவோம், நாளைக்கு ஒரு உடம்புல உள்ள மிக மோசமான உறுப்பு ஏதுன்னு பார்த்து உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வந்துட்டார். மறுநாள் அதே பையன் ஒரு பாலித்தீன் பையை கொண்டு வந்தான். கொண்டு கொடுத்தான். அவர் மேசையில் வச்சு திறந்து பார்க்குறாரு. அப்பவும் நாக்கு தான் உள்ள கிடக்கு. அவருக்கு கோபம் வந்துச்சு. உங்கள் அப்பனை கூட்டிகிட்டு வாடான்ட்டார். நேராக போனால் அப்பனை கூட்டிகிட்டு வந்துட்டான். அவர் கசாப்பு கடைக்காரர் ஒரு சைஸாக வந்து நின்னார். இவருக்கும் பயமாக தான் இருந்த வாத்தியாருக்கு. ஐயா, நல்ல பாகத்தை கொடுத்து விட சொன்னேன், ஆட்டோட நாக்கை கொடுத்து விட்டீங்க. மிக மோசமானதை கொடுத்து விட சொன்னேன், அதுக்கும் நாக்கை கொடுத்து விட்டுருக்கிறீங்களே, என்ன நீங்கள் ஏன் ஒரு கேன பையன் நினைச்சு என்ன ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிறீர்களான்னு கேட்டார். அந்த ஆள் சொன்னார், கசாப்பு கடைக்காரர், ஐயா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு வயசான காலத்தில், எடே ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அதில் நல்ல உறுப்பு எதுன்னா நாக்கு தான், கெட்ட உறுப்பு எதுன்னா நாக்கு தான்டான்ட்டார். இவர் கேட்டார், ஏன் ஐயா அப்படி சொல்றியேன்னு. இந்த உலகத்தில் நல்லதை செய்கிறதும் இந்த நாக்கு தான். நல்லா பேசுனா சிரித்து கை தட்டுறாங்க மக்கள், கொஞ்சம் மோசமாக பேசுனா வாங்கி அடித்து பல்ல கலத்திக்கிட்டு போயிடுறாங்க. அதனால நல்லதும் கெட்டதும் நாக்கால் வருகிறது என்று என் அப்பன் எனக்கு சொன்னதை ஆசிரியராகிய உங்களுக்கு என் மகன் சார்பிலே சொன்னேன்ட்டார். இதுக்குள்ள இருக்கு. அதான் அண்ணன் சொல்றாரு, பேச வேண்டியதை நீங்கள் பேசுங்கள். இந்த இடத்தில்தான் சாதாரணம் என்கிற நிலையிலிருந்து அண்ணன் லியோனி அவர்கள் அசாதாரணம் என்கிற உச்சத்தை தொடுகிறார் என்பதனை இந்த சபையிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழர்களுடைய வானத்தை வெளுக்க வைத்தது ஒரு வெந்தாடி. அந்த வெந்தாடி வேங்கையின் பின்னாடி கம்பீரமாய் நடந்து வந்த கழகத்தின் முன்னோடி நமது தமிழினத் தலைவர் கலைஞர் தன் இதயம் பார்க்கும் கண்ணாடி எங்கள் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்கள். ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான இதயபூர்வமான வணக்கங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவினுடைய விழாநாயகன், இன்றைய கதாநாயகன், நகைச்சுவை குதிரையில் கால் நூற்றாண்டு காலமாய் கம்பீரமாய் பயணித்து வரும் தேசிங்க ராஜா, பட்டிமண்டப ராஜா, எங்கள் நண்பர் ஐயா லியோனி அவர்களே. இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், புத்தக வெளியீட்டு விழா, அதை தாண்டி அமுத அன்னையார்களுடைய அன்பு, இதை எல்லாவற்றையும் தாண்டி நன்றியை ஒரு மனிதன் மறந்து விடவே கூடாது. நன்றி உரிய நேரத்தில் உரித்த மேடையில் அல்லது சந்தர்ப்பத்தில் தெரிவித்து விட வேண்டும். அப்படி ஐயா அவர்களுக்கு லியோனி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய ஆழமான தெரிவிக்க வேண்டிய ஒரு நன்றியை இந்த மேடையில் நான் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதால தான் வந்தேன். ஏன்னா
ஒரு 5-6 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் சிங்கப்பூரில் வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு 4 முக்கியமான பேச்சாளர்கள் அந்த கருத்தரங்கத்துக்கு சென்றிருந்தோம். நானும் சென்றிருந்தேன். நானும் லியோனியா அவர்களும் எல்லாரும் 4 பேர் அங்கே மேடையில் பேசுகிறோம். பிரம்மாண்டமான அரங்கம், விளையாட்டு அரங்கத்தில் ஒரு ஸ்டேடியம், நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு 20,000 பேர் மத்தியில் அந்த கருத்தரங்கம் நடக்குது. எல்லோரும் 1 மணி நேரம் பேசணும். அப்படி எல்லோரும் பேசுகிற அந்த அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு விழா. நானும் பேசுகிறேன். 2வது நபராக நான் பேசுகிறேன். 1 மணி நேரம் அந்த இலக்கியத்தை பற்றி, திரைப்பட பாடல்களை பற்றிலாம் பேசிட்டு, என்னுடைய அனுபவங்களை பற்றிலாம் பேசிட்டு வந்துட்டேன். திடீரென்று ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு திஷ்டியை போல் அந்த சிங்கப்பூரில் நடந்த அந்த இலக்கிய நிகழ்ச்சியில், நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த ஊரை சார்ந்த, அந்த மண்ணை சார்ந்த ஒரு பேச்சாளர் பேச வந்தார். பேச வந்தவர் நம்முடைய சொந்த மண்ணிலிருந்து இந்த அந்நிய மண்ணிற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இங்கீதம் இல்லாமல் திரைப்பட பாட்டுக்களில் இருக்கின்ற சில சிலையடைகளை, இரட்டை அர்த்த பாடல்களை, ஆங்கிலம் கலந்த பாட்டுக்களை, அவர்தான் அந்த அத்தனை ஆங்கில பாடல் சமூகத்துக்குமான மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டி பர்சனை போல தன்னை கருதி கொண்டு அந்த மேடையில் என்னையும் வைத்து கொண்டு நான் உட்பட என்னுடைய குருநாதர் வாலி ஐயா அவர்கள் உட்பட, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் உட்பட அத்தனை பேரையும் போட்டு வெளு என்று வெளுத்து வாங்கினார். அரங்கம் நிரம்பி கைதட்டல். மக்களுக்கு அவ்வளவு பூரிப்பு. எங்களெல்லாம் அந்த இடத்துல அப்படி அவமதிப்பு செய்ததில் நான் வந்து என்ன செய்வது, இதில் எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல், ஏன்னா அங்கங்கே ஒன்று இங்கன்றாக அப்படி சில வார்த்தைகள்லாம் இருக்கும், எல்லா பாட்டும் இருக்கா, இல்லாத பாடல்கள் இருக்காது. இப்போ எப்படி இதற்கு பதில் சொல்வது? 25,000 பேர் இருக்கிற ஒரு அரங்கத்தில் இப்படி ஒரு நிகழ்வு, இந்த கருப்பு தினமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னைய வரைக்கும் அதை நினச்சிட்டு இருக்கிற ஒரு தினம் அது. அந்த தினத்தன்று என்ன செய்வதுன்னு தெரியாமல் நான் விழித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில், நான் அன்னைக்கு தாங்க திருவள்ளுவன் எவ்வளவு பெரிய ஒரு மகான், ஒரு மகா மேதை, ஒரு மகா கவிஞன்னு நான் அது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவன் எழுதினார், உடுக்கை இழந்தவன் கைவோலாங்கை இடுக்கன் களைவதாம் நட்புன்னு எழுதினார் பாருங்க. அந்த தருணத்தை, அந்த இடத்தை, அந்த அர்த்தத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் லியோனி அவர்கள். அந்த மேடையில் லியோனி அவர்கள் தான் கிளைமேக்ஸாக பேச வந்தார். அவர் பேச வந்த சப்ஜெக்ட் வேறு. ஆனால் அந்த நபர் பேசிய பேச்சிற்கு நான் சொல்ல வேண்டிய, காவி கவிஞர் வாலி அவர்கள் சொல்ல வேண்டிய அத்தனை பதில்களின் தொகுப்பாக ஒவ்வொரு பாடலாசிரியனுடைய, ஏன்னா நான் பாட்டு எழுதுவதை விமர்சிப்பவர்களை பார்த்து நான் பயந்ததும் இல்லை, அதற்கு பதில் சொன்னதுமே இல்லை. ஏன்னா அதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. பாட்டு எழுதுவதை விமர்சிப்பவனில் 90% பேர் பாட்டு எழுத முடியாமல் தோற்று போனவனும், பாட்டு எழுத முயற்சித்து முடியாமல் வீட்டுக்கு போனவனும் தான். அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அன்னைக்கு அவர் சொன்ன சவுக்கடி பதில்களும் எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு கவிஞனுக்குள்ளும் ஒரு மிகச்சிறந்த படைப்பு பாட்டுகள் இருக்கும் இல்லையா, இன்றைக்கி வந்து அத்தனை புது கவிஞர்கள் வரைக்கும் அத்தனை பாட்டுகளை மேடைகளில் எடுத்து விட்டு பிரமிக்க செய்து, அந்த இடத்துல அந்த இழந்த உடுக்கை, அந்த உடையை மீண்டும் எடுத்து தன்மானத்தை காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய என்னுடைய தமிழ் படைப்பாளியாக அவரை பார்த்து இந்த இடத்துல என்னுடைய நன்றியை, அந்த நேரத்தில் நான் நிறைய நன்றி சொல்லியிருந்தாலும் இந்த தமிழ் சமூகம் இருக்கிற இந்த சபையில் அந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான, இதயபூர்வமான, அன்பான எண்ணத்தோடு தான் இந்த மேடைக்கு நான் வந்தேன். இன்னும் நிறைய பெரியவர்கள் பேச வேண்டிய காரணத்தினால நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும், நண்பர் சொன்னதைப் போல அனைவரும் கையில் ஒரு புத்தகத்தை சுமந்து செல்ல வேண்டும். அதுதான் ஒரு சுகமான சுமையாக இந்த நேரத்தில் இருக்கும் என்பதையும் என்னுடைய கருத்து பதிவாக தெரிவித்துக்கொண்டு, இந்த அற்புதமான ஒரு இலக்கிய படைப்பை பங்களிப்பு செய்த என்னுடைய நண்பர் லியோனி அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. அதாவது இப்போல்லாம் வந்து தேசிய நெடுஞ்சாலை போட்டாங்க. நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும்போது கரெக்டாக அந்த 3 மணிக்கு இறக்கமே இல்லாமல் அந்த பஸ்ஸை தட்டி டீ குடிக்க உசுப்புவாங்க இந்த டிரைவரு. அப்படி எலும்பி கீழே வந்து நின்னா அப்போ ஒரு குரல் கேட்குங்க. அந்த குரல் தான் ஐயா திண்டுக்கல்லையே இருக்கும். அந்த கோவமெல்லாம் போய் அந்த இடத்துல ஒரு சிரிப்போம் பாருங்க. இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெரிஞ்சிச்சு. நகைச்சுவை குதிரையில் என் சிந்தனை பயணம். இந்த உலகத்திலேயே தன் மீது அமர்ந்திருக்கும் மனிதனை தூங்குவதற்கு அனுமதிக்கிற ஒரே விலங்கு குதிரை தான். யானை கூட கிடையாது. யானை மேலே யானை பானை உட்காந்து தூங்க சொல்லுங்க பார்ப்போம், ஆட்டி கீழே தள்ளி விட்டுரும். அப்போ குதிரை அப்படின்னாலே சிந்தனைன்னு தான் அர்த்தம். குதிரை மனிதனுக்கு மிகவும் இணக்கமான ஒரு விலங்கு. குதிரைக்கு உங்களுக்கு முரண்பாடு ஏற்படாத வரைக்கும் குதிரை உங்களுக்கு ஒரு துணைவனை போல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல, இந்த தலைப்பை வச்ச இடத்துல தான் நான் அசந்து போயிட்டேன். நகைச்சுவை குதிரைன்னு என்ன அர்த்தம்? இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது ஐயா ஆய்வுரை ஒன்று பண்ணாங்க. நான் பயந்துட்டேன்.
ஐயோ என்னடா அது ஐயா வந்து இவ்வளவு தீவிரமாக நகைச்சுவையை பற்றி ஆய்வுரை போகுது, நம்ம எந்த அளவுக்கு பேச போகிறோம், நம்ம காலி போல தெரியுது, ஐயோ என்னடா அது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த தலைப்பு என்கிட்ட கூட கேட்டாங்க, நீங்கள் உங்கள் படங்களுக்கெல்லாம் எப்படி தலைப்பு தேர்ந்தெடுக்கிறீங்க? நான் அப்பயே சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். அதற்கு காரணம் வந்து யார்கிட்டருந்து அதை நான் கற்றுக்கிட்டேன். அதற்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எப்படி கேட்கலாம் ஒரு கேள்வி, எப்படிங்க அப்படி ஒரு படத்தின் தலைப்பை வைக்கிறதுக்கு அவர்கிட்ட நீங்கள், அவர் ஒரு கதாசிரியர், அவர்கிட்ட நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நாத்திகம் பேசுகிற படத்துக்கு பராசக்தின்னு பேர் வைக்கிறார். நியாயப்படிக்கிறதுக்கு நாத்திகம் தானே பேர் வைக்கணும். அந்த படத்துக்கு நாத்திகர்கள் அப்படின்னு வைக்கணும், அல்லது பர்மாக்காரர்கள் அப்படின்னு பேர் வைக்கணும், ஏதாவது ஒன்று வைக்கணும் இல்லையா? ஏன் பராசக்தின்னு வைக்கிறாருன்னா அவருக்கு தேவை பகுத்தறிவாளர்கள் பக்தர்களை உள்ள வர வைக்கணும். மந்திரி குமாரின்னு வைக்கிறாரு டைட்டில். நம்ம ஊரில் எந்த குமாரியை இவங்க மந்திரி ஆக்கினாங்க? எந்த குமாரியை மந்திரி ஆக்கினாங்க? உலகத்தின் பேரலை அந்த அம்மா, உலகத்தின் பேரலை. இப்போ பார்த்தா கூட நமக்கு என்னடா இவ்வளோ அழகாக இருந்துக்குன்னு ரெண்டே சொல்லுதான். வசந்த சேனை வாய் பிளந்து நிற்கும் ஓனாயின்ட்டார். அவள் அழகெல்லாம் அடிச்சு போச்சு. இதுதான் அந்த எழுத்தோட தன்மை. இந்த நகைச்சுவை குதிரையில் நான் அதை படித்து பார்த்துட்டு பல இடங்களில் உருண்டு கீழே விழுந்து சிரித்து தள்ளிட்டேன். பரந்த வாழ்வியல் அனுபவமும் படிப்பும் மக்களோடும் இல்லாமல் இந்த புத்தகம் இல்லை. கண்ணதாசனுக்கு எப்படி ஒரு வனவாசமோ, ஏன்னா உண்மையை நீங்கள் வெளிப்படையாக பேசும் பொழுது அது உயிரோடு இருக்கும். இது காலத்துக்கும் உயிரோடு இருக்கிற படைப்பு. இந்த நிகழ்வுக்கு அழைத்து அதுவும் வந்து என்னை பேராசிரியர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு பதட்டம்னா பதட்டம், பயங்கரமான பதட்டம். ஏன்னா அப்படி உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு கைகட்டி ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இங்கே புத்தகத்தை படித்து அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் சொல்லி இங்கே அதற்கான சிறப்புகளை தேடி தந்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் இவருடைய பேச்சை கேட்டு அதே போல் இவரை அழைத்து அருகிலே அமர வைத்து பேசி இவருடைய ரசனையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். இவரை பற்றி இவரிடத்தில் நேரடியாக எதுவும் அதிகமாக பேச மாட்டார். இவர் இல்லாத போது தான் இவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். எங்களிடத்திலெல்லாம் பேசியிருக்கிறார், பெரியவர்களிடத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு திண்டுக்கல் லியோனி அவர்கள் தலைவர் கலைஞர் அவரிடத்திலும் நம்முடைய கழகத்தின் அத்தனை பேரிடத்திலும் மிகுந்த நட்போடு இருந்து, இங்கே சொன்னார்கள் இல்லையா, அவர் வந்து பேச்சுக்களை விட, அதாவது பேசுவது என்பது ஒரு கலை தான், பேசும் கலை வளர்ப்போம்னே கலைஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதனால் பேசுகிறது ஒரு கலை தான். ஆனால் பேசுறதுக்குன்றதை விட அவர்கிட்ட என்ன இருக்குன்னா, அந்த ஆடியன்ஸை தெரிஞ்சுக்கிறார். உட்காந்துட்டு இங்கே உட்காந்துருக்கிறோட ஆடியன்ஸினுடைய இவங்க என்ன பல்ஸ் பார்க்குறாங்கன்றாங்களா, அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவார். இவங்க எதை விரும்புகிறாங்கன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கே பாட்டுன்னா பாட்டாலே அடிச்சுடுவார். அந்த கூட்டத்தை பாட்டு பாடி அது அந்த பாட்டையே ரசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த காலத்து இவர் சொன்னது மாதிரி மாநாட்டில் ஒரு பாட்டு பாடினார். யாருக்குமே தெரியாத பாட்டெல்லாம் பாடிட்டார். கேஆர் ராமசாமி பாட்டு, அப்புறம் யார் பாட்டை யாருமே கண்டுபிடிக்க முடியாத பாட்டெல்லாம் பாடி யார் பாடினது சொல்லுங்கன்னு சொல்லி, இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு என்ன, அதான் சொன்னாங்களா, இங்கே மக்கள் விரும்புவதை விட மக்களுக்கு விருப்பம் உள்ளதை தருகிறாருன்னு இங்கே இயக்குனர் சொன்னார். அது மாதிரி ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, 2000 பேர் 5000 பேர் கூடியிருக்கிறாங்க ஒரு கூட்டத்தில்னா, அந்த கூட்டத்தை கலைப்பதில்லை, இன்னும் 500 பேர் 1000 பேர் சேர்ப்பதிலே வல்லவர் அவர். அங்கே உட்காந்துருக்கிற கூட்டத்தை சில பேர் எழுந்தாவே பேசிகிட்டு இருக்கும்போதே 5 பேர் காணாமல் போயிடுவாங்க, 10 பேர் காணாமல் போயிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அது அப்படியே வந்து அப்படி எழுந்துச்சு போகிற மாதிரி இருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் சின்ன உதாரணம் சொல்கிறேன், நிறைய சொல்லுவேன் அவரோட பழகி இருக்கிறதுனால. இந்த ஊரில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன், எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு அந்த ஊர் பெரியவர்கிட்ட கேட்டார். அந்த ஊர் பெரியவர் சொன்னாரா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, ஊர் முழுக்கம் அந்த குழா கட்டி வச்சுருக்கிறோம், நாங்கள் வீட்டிலேருந்தே கேட்பட்டாங்களாம். அது மாதிரி அப்போ அந்த நகைச்சுவை வந்த உடனே அவன் எழுந்து எங்கேயும் அசரமாட்டான். இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் பொழுது உட்காந்துருவான். இது மாதிரி நூற்றுக்கணக்காக அவர் சொன்ன கதைகள் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கும் தெரியும். அது மாதிரி அவரோட பழகினவங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது. அந்த கதைகள் தான் இந்த புத்தகங்கள்லேயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய அவருடைய வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி கட்சியை தாண்டி எந்த பொது நிகழ்ச்சியில் பேசணுன்னா கூட இன்றைக்கி வந்து எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிற மத்தியில்
இவரையும் பேச விட்டாங்கன்னா எல்லோரையும் விட சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய திண்டுக்கல் லியோனி சார் அவர்கள். அவருக்கு இந்த விழாவில் எங்களுடைய பொதுச் செயலாளர் சிறப்பு சேர்த்தது என்பது உள்ளபடியே அவர் வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இது. அவரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு திண்டுக்கல் லியோனி சார் அவர்கள் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர், எங்களுடைய உறவினர் போலன்னு சொல்லலாம். எங்கள் குடும்பத்தில் ஒருவர். ஜாதி மதம்லாம் திமுக கிடையாது. எங்களுக்கெல்லாம் அண்ணாவும் கலைஞரும் பேராசிரியர் கற்றுக் கொடுத்தது மனித உணர்வுகள் தான் எங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது தவிர ஜாதி மதம் இணைப்பதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்லவரோடு இணைந்து பணியாற்றுவதிலே நானும் பெருமை கொள்கிறேன். அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நல்ல பல வெற்றிகளையும் அவர் பெற வேண்டும். இங்கே பல எழுத்தாளர்கள் சொன்னது போல் நிறைய புத்தகங்களையும் அவர் வெளியிட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து என்னுடைய முதல் நூல் அதை வெளியிட்டு, அதுவும் என்னுடைய பிறந்த நாளான இன்று 60 வயதை பூர்த்தி செய்கின்ற இந்த நாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மூத்த தலைவருடைய ஆசிரோடு என்னுடைய பிறந்த நாளன்று ஒரு நூலை வெளியிடுவது மாதிரி ஒரு சிறந்த நாள் என் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட எங்கள் இனமான பேராசிரியர் அவருடைய திருக்கரங்களால் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த அன்பு பாசம் எப்படி தொடங்கியது என்பதற்கு ஒரு சம்பவம். வெளிநாடுகளுக்கு கூப்பிட்றப்ப அப்போ நான் ஸ்கூலில் வாத்தியாராக இருந்ததுனால NOC வாங்கிட்டு போனேன். தடையின்மை சான்று கல்வித்துறையிலேருந்து வாங்கினேன். அப்போ ஐயா கல்வி அமைச்சர். இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். நான் எங்களுடைய கல்வி இயக்குனர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நான் ஸ்வீட் பாக்கெட்டும் ஒரு இதையும் வாங்கிட்டு போய் எனக்கு NOC கொடுக்கணுங்க டைரக்டரு அப்படின்னு. இது ஒரு 5-6 செக்ஷன் போயிட்டு அப்புறம் வரணுமாப்பா, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், அதுக்கப்புறம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்க, 10 நாள் எனக்கு இன்னும் 11-12 நாள் கழித்து முத அமெரிக்காவுக்கு போகிறேன். அமெரிக்க தமிழர்களுடைய கூட்டமைப்பில் பேச போகிறேன். எனக்கு இப்போ இன்னும் ஒரு 5 நாளில் எப்படியாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அது செக்ஷன் 11லேருந்து ஏக்கு பிக்கு சூப்பரண்டுக்கு அதுக்கப்புறம் ஜேடிக்கு ஜேடியிலேருந்து அதுக்கப்புறம் என்கிட்ட வருமாப்பா, இது ஒரு 10-15 நாள் ஆகுன்ட்டு சொல்லிட்டாரு. நான் அப்போ எங்கள் பேராசிரியரை பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டிருந்தேன். எனக்கு உடனே கல்வி அமைச்சரை பார்க்க, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களெல்லாம் முதல்ல இருந்தால் தானே பார்க்குறதுக்கு. ஆனால் அன்னைக்கு எங்களுடைய பேராசிரியர் ஒரு ஆசிரியர் பார்க்க வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே என்னுடைய பெயரை கேட்டு அவருக்கு அனுமதி கொடுத்து என்னை பார்க்க வச்சார். அப்போ முதல் சந்திப்பில் அவருக்கு நான் ஒரு சால்வை போட்டேன். அதை எடுத்து திரும்ப எனக்கு போட்டு விட்டார். போட்டு விட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னார். அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னார்ல ஒரு டைரக்டரு, அவர் அங்கே வந்திருக்காரு அமைச்சரை பார்க்க. அவர் கல்வி அமைச்சருக்கு பக்கத்தில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, விவரம் தெரியாமல் நம்ம 1 வாரம் ஆகும்னு சொல்லிவிட்டோமே, கல்வி அமைச்சரா பேராசிரியர் பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்காரு இவர் அப்படின்னு நான் ஒரு ஸ்வீட் பாக்கெட் கொடுத்தேன்ல அவருக்கு, அதை பேராசிரியருக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்காரு. அவர் பேராசிரியர் கொடுத்துட்டாரு, வேறு வழி இல்லை, அதைத்தான் கொண்டு வந்துட்டார். உடனே பேராசிரியர் அதை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ நான் பேராசிரியர்கிட்ட சொன்னேன், பெறப்பட்ட இடத்துக்கே செஞ்சிருச்சுங்க ஸ்வீட் பாக்கெட்டுன்னு. எப்படின்னு கேட்டார். நான் டைரக்டரை பார்க்க போயிருந்தேன், அவருக்கு இந்த ஸ்வீட் பாக்கெட்டை கொடுத்தேன், அவர் உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்தாரு, அவர்கிட்ட நீங்கள் வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு. அப்படியா? அவருக்கு போட்ட சால்வையும் எனக்கு போட்டார், ஸ்வீட் பாக்கெட்டும் திரும்ப எனக்கு சேர்ந்துச்சு. எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி அமெரிக்க தமிழர்களுடைய கூட்டமைப்பு மாநாட்டில் பேச போகிறேன், ஃபெட்னா தமிழ் கான்ஃபரன்ஸ், அதுக்கு எனக்கு NOC வாங்கணும்னு சொல்கிறாங்க, அதனால் என்ன செய்கிறேன்னு தெரியலையா. உடனே அவர், NOCயே நீ வாங்க வேணாம், கல்வி அமைச்சர் நான் சொல்கிறேன், நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். அன்னையிலேருந்து நான் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் NOCயே வாங்கிறதில்ல. ஏன்னா எங்கள் பேராசிரியர் சொன்னது தமிழக அரசாங்கமே எனக்கு சொன்ன கட்டளையாக, இது வரைக்கும் நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு 32 நாடுகளுக்கு போனேன். ஒரு தடவை கூட நான் NOC வாங்கலை. எந்த கல்வி அதிகாரியும் என்னை கேட்கல. கவர்மெண்ட்லாம் மாறிடுச்சு, யாரும் என்னை கேட்கல. ஒரு தமிழை வளர்க்க செல்கின்ற தமிழனுக்கு எதுக்குடா தடவின்மை சான்று, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என் முதுகை தட்டிய கரம்தான் எங்கள் இனமான பேராசிரியருடைய கரம். அவருடைய கரத்தினால் என்னுடைய நூல் வெளியிடப்பட வேண்டும் என்று நான் கண்ட கனவு, அந்த கனவு இன்று நனவாகி இருக்கிறது.
எங்களுடைய இயக்குனர் சொன்னது மாதிரி இந்த தமிழகத்தின் மூத்த அரசியல் உயிர் என்று சொன்னார்ல, அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தத்திற்கு பொருத்தமான எங்கள் இனமான பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேருக்கு கல்யாணம் நடக்குது, அதுக்கு காரணம் என்னுடைய விஜயனுடைய பாட்டு தான்ட்டு. அப்போ நான் ஒரு சம்பவம் சொல்லுவேன். திருமண மேடைகளில் இந்த மண்டபங்களில் சில ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அழகாக இருப்பேன் ஆள், பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேர்ந்து இப்படி இருக்கும் கண்ணாடி போட்டு. இப்படி அந்த பிள்ளைய ஓகே சொன்னான். விசாரித்து பார்த்தா லவ் மேரேஜுன்னு வேறு சொல்லுவாங்க. எப்படி இந்த பிள்ளைய லவ் பண்ணியிருப்பேன், போய் கேட்டுருவோம்டான்ட்டு ஒரு தடவை அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்டே விட்டேன் நான். யாருங்க இந்த கல்யாண மாப்பிள்ளை? இவர் தாங்க. ஆள் பார்த்தா நல்லா அஜித் குமார் மாதிரி செக்க செவேன்னு இருக்காப்புல. ஐயோ பொண்ணு நாளைக்கு கல்யாணமா அப்படின்னு. வாங்க சார், லியோனி சார். என்ன சார் அப்படின்னு கையை பிடிச்சி உட்கார வச்சு, இந்த பொண்ணை எப்படி செலக்ட் பண்ணேன்னு எனக்கு உண்மையிலே புரியலப்பா, கேட்கணும்னு என் மனசு உறுத்துதுன்னு. அப்போ அவன் எனக்கு அடித்தான் பாருங்க ஒரு வாக்கியம். சார், எனக்கு மனைவியை வந்து உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவள் எனக்கு அழகாக இருந்தால் போதும். அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் பாருங்கள். அன்னைக்கு என் சிந்தனையில் விழுந்துச்சு பாருங்க ஒரு மரண அடி. அன்னைக்கு தான் நான் வந்து அழகு என்பது வெளித்தோற்றத்தில் அல்ல மனதில் தான் என்பதை அந்த மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் பார். அந்த செய்தியை எனக்கு உணர்த்தியது எங்களுடைய பா விஜயோட கவிதை தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய எங்கள் வித்தக கவிஞன் பா விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் பல முறை தேசிய விருதுகளை அவர் பெற வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கரவொலியோடு என் வித்தக கவிஞனை நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு நான் நன்றி சொல்கிறது வந்து உண்மையிலே என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைக்கும் என் கூட பிறந்த அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்கிறது மாதிரி தான். என் குடும்பத்தில் இருந்த ஒரு அண்ணன் இந்த வேலையை ஏற்பாடு செஞ்சதுக்காக என்ன ரொம்ப நன்றி. ஏண்டா என்ன விளையாடுறியா, ஏண்டா கூட பிறந்த அண்ணனுக்கே நன்றி சொல்லிட்டு வெக்கமா இல்லை அப்படின்னு எங்கள் அண்ணன் திட்டம். அது மாதிரி அவருக்கு நான் நன்றி சொல்வது, என் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கு நான் நன்றி சொன்னால் அவரை அந்நியப்படுத்தியதாக அர்த்தம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் அவர் எழுந்தாலே சபாநாயகர் அமருங்கள் 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 அமருங்கள்னு சொல்கிறாருனாலே அங்கே புகை கிளம்புதுன்னு அர்த்தம். சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சிக்கு ஒரு சவுக்கடியாக, பிரச்சார பீரங்கியாக, ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கள் அண்ணன் ஜெய அன்பழகனுக்கு வந்ததற்கு காரணம் ஆரம்பத்தில் குடும்பம் பாரம்பரியத்திலிருந்தே திராவிட சிந்தனையில் ஊறிய குடும்பம். அவருடைய அப்பா இருக்காங்களே பழக்கடை ஜெயராமன், அவருடைய அரசியல் வரலாறே ஒரு மிகப்பெரிய வரலாறு. அதை புத்தகமாக எழுதி வெளியிடணும்னு நான் அண்ணன்ட்ட கேட்டுக்கிறேன். அவருடைய தந்தையார் பழக்கடை ஜெயராமனுடைய அந்த வாழ்க்கை ஒரு நூலாக வெளியிடப்பட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து வந்த எங்கள் அண்ணன் அவர் இன்றைக்கி வந்து அற்புதமான ஒரு வாழ்த்துறையை வழங்கிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கு அடுத்து எங்களுடைய மக்கள் இயக்குனர். நான் கேட்ட உடனே நான் வரேன் சார், சார் நான் வரேன் சார், நான் இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சுனாலே பேச மாட்டாங்க இயக்குனர்கள்லாம். சொல்லுப்பா, லியோனினா யார்? அந்த பட்டிமன்றம் அவரா? சரி சரி, அதுக்கு என்னப்பா சார் ஒரு புஸ்தகம் வெளியிடு. அதுக்கு ஐயா நீங்கள் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், நான் படம் டைரக்ட் பண்ணுறேங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பந்தாவை தான் நான் அவர்கிட்ட எதிர்பார்த்தேன். லியோனினா சரி, என் மேனேஜர்கிட்ட சொல்கிறேன் டேட் இருந்தால் வர்றேன் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதில் தான் நான் அவர்கிட்ட வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு இயக்குனர், அதனால தான் அவர் படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் அவருடைய தூய்மையான உள்ளம் தான். இது என் மனசில் பட்ட அந்த கருத்தை அப்படியே சொல்கிறேன்.